இந்த ஊர்லயே ஒரு போட்டி நடக்குது. அது என்னன்னா, இந்த கார் மேல யாரு ரொம்ப நேரமா கை வச்சுட்டே இருக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த காரு அப்படின்னு சொல்லி ஓனர் சொல்லிடுறாரு. என்னது காரு எங்களுக்கா? இப்ப எப்படி நாங்க வரோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஓடி வந்து அந்த கார் சுத்தி நின்னுக்குறாங்க. போட்டிக்கு நாங்க தயார் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அந்த கார்ல கை வைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுவும் ராத்திரி பகலு அப்படின்னு சொல்லி மாறிட்டே இருக்குது. நிறைய பேர் எங்களால அதை பண்ண முடியல, நாங்க விலகிக்கிறோம் அப்படின்னு சொல்லி விலகிக்கிறாங்க. கடைசியா ஒரு அங்கிளும் ஒரு ஆண்டியும் தான் நிக்கிறாங்க. அப்ப அந்த அங்கிள் ஆண்டி கிட்ட சொல்றாரு, ஒழுங்கு மரியாதை எங்க இருந்து ஓடி போயிரு, இந்த காரி எனக்கு தான், நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த பொண்ணு கீழே உட்காந்து திடீர்னு அழுக ஆரம்பிச்சுறாங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருமே பாத்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு டாக்டர்ஸும் வராங்க. அவங்க என்ன ரீசன் சொல்றாங்கன்னா, இவங்களும் 2 நாளா சாப்பிடாமே இருந்திருப்பாங்க, அதனாலதான் இவங்களுக்கு வயிற்று வலி வந்திருக்கும், போய் சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இல்ல நான் இந்த போட்டியில ஜெயிச்சே ஆகணும், எனக்கு என்ன ஆளும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இந்த லேடியா அந்த டாக்டர்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ரீசனை போய் கார் ஓனர் கிட்ட சொல்றாங்க. கார் ஓனரும் அதை ஏத்துக்கவே மாட்டேங்கிறாரு. இல்ல இந்த போட்டியில யார் வின் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் காரு அப்படின்னு அடிச்சு சொல்றாரு. அப்ப இந்த டாக்டர் சொல்றாரு, கார் இருந்தா தானே நீ யோசிப்ப, காரை நான் வெட்டி 2 துண்டாக்கி 2 பேத்துக்கு ஒவ்வொன்னு கொடுத்துட்டா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி அந்த கார் ஓனர் கிட்ட சொல்றாங்க. என்னது காரை 2ஆக்க போறீங்களா? இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம், அந்த காரை இவங்களே எடுத்துக்கிட்டு இன்னொரு காரை அந்த பையனுக்கு நான் வாங்கி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி கார் ஓனரும் ஒத்துக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு காம்படிஷன் உங்க